வணக்கம். நான் உங்கள் காயஸ்ரீ. என்னென்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கி கதைக்க போகிற விஷயம் வந்து டாக்டர் அர்ஜுனாவை பற்றி. அதாவது வந்து நிறைய மக்கள் என்ன தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தீங்க, டாக்டர் அர்ஜுனா இந்த தகவல் எல்லாம் பார்க்குறீங்க தானே, ஏதாவது உதவி செய்யுங்க என்னன்னு சொல்லி ஒருக்கா விசாரிங்கன்னு சொல்லி என்ன கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட நீங்கள் எனக்கு நிறைய தகவல்கள் தந்திருந்தீங்க. என்னென்னு சொன்னால் அவர் சம்மந்தமான தகவல்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை ஷேர் பண்ணின எல்லாருக்கும் எனக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் அவரோட வாட்ஸ்அப் சேட்டிங் மூலம் தொடர்பு கொண்டிருந்தேன். டாக்டர் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளலாம், நாங்கள் உங்களுக்கு வந்து உதவி செய்ய தயாராக இருக்கிறோம்னு சொல்லி பொதுமக்கள் ஷேரில் வந்து நாங்கள் உதவி செய்ய தயாராக சொல்லி அன்று இரவே நான் அவரை தொடர்பு கொண்டிருந்தேன். ஸோ அவர் எனக்கு திருப்பி பதில் அளிச்சிருந்தார். என்னென்னு சொன்னால், உங்களோட உதவி எனக்கு தேவை என்று சொன்னால் நான் மீண்டும் தொடர்பு கொள்வேன் என்று சொல்லியிருந்தேன். ஸோ அதுடன் அவர் எனக்கு நன்றியும் தெரிவித்திருந்தார். என்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். ஸோ இப்போ நான் என்னென்னு சொன்னால், இதை பற்றி இன்னொரு ஆள் கதைக்க போகிறோம். அதாவது வந்து நீங்கள் தான் அரசியலில் நிறைய அனுபவம் உள்ள ஒரு ஆள், சரிதானே? அப்போ நான் உங்களை சில கேள்விகளை கேட்க போகிறேன். இப்போ டாக்டர் அர்ஜுனா சொல்கிறார் என்னென்னு சொன்னால், எதிர்காலத்தில் வந்து அதாவது எங்களோட நாட்டின் இலங்கை ஜனாதிபதினு சொல்லி அவர் எதிர்பார்க்குறார். ஸோ உங்களோட அரசியல் அனுபவத்தை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள்? என்னென்னு கேட்டால், முதல் இந்த போராட்டத்தை பற்றி கதைப்போம். நாங்கள் சரியாக இந்த போராட்டம் சாவச்சேரியில் இரவு ஒரு போராட்டம் வந்தது. மக்கள் தங்களோட பிரச்சனைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துருக்கிறார். டாக்டர் அர்ச்சனா டாக்டர் மூலம். இப்போ நான் நினைக்கிறேன், அவருக்கு என்ன நடந்ததுன்னா, நாங்களே அன்றைக்கு கொஞ்சம் அந்தரப்பட்டுட்டோம். என்னென்னு கேட்டால், டாக்டர் அர்ச்சனா உள்ளுக்குள்ளே இருக்கிறார், அவர் ஒரு டென்ஷனாக இருக்கிறார். இருந்து வெளியில் மக்கள் சரியாக கரைச்சல் பட்டு போலீஸோட வேலும் நின்றுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. எது தமிழ் மக்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, அதே சமயம் போலீஸாரும் தாக்கப்படக்கூடாது, அர்ச்சனா டாக்டரும் பிரச்சனைகளுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நாங்கள் யோசித்தோம். ஏன்டா அவரும் எங்களோட ஒரு மக்களுக்கின்ற பிரச்சனையை எடுத்து சொல்கிறார்களானே. அப்போ சரியாக நாங்களும் பிரச்சனை பெருசாக ஆக்களுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு யோசித்தோம். நல்ல காலம் போலீஸாரும் அர்ச்சனா டாக்டரும் அந்த மக்களுக்கு வர சேதங்களை குறைச்சி உடனடியாக அவர் கொழும்புக்கு சென்றபடியாக மக்களும் பாதுகாக்கப்பட்டுட்டினா, போலீஸாரும் பாதுகாக்கப்பட்டுனா, டாக்டர் அர்ச்சனாவும் பாதுகாக்கப்பட்டுறார். அது ஒரு பெரிய கடவுளுக்கு அன்றைக்கு நன்றி சொல்கிறோம். என்னென்னு கேட்டால், அது ஒரு சின்ன பிரச்சனையாக வெடிச்சிருந்தாலும் இலங்கை முழுக்க ஒரு பெரிய ஒரு இனக்கலவரம் வர மாதிரியான ஒரு நிலப்பாடாக இருந்தது. அப்படி பார்க்கல நாங்கள் வந்து அர்ச்சனா டாக்டர் சின்ன தீப்பொறி தான் ஒரு பெரிய காட்டு எரிக்கும். அப்போ இந்த ஒரு சின்ன தீப்பொறி மக்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு டாக்டருக்கும் ஏற்பட்டு இப்போ இந்த போலீஸாரும் இராணுவத்தினரும் அதுக்கு இறங்குவாயிருமா இருந்தால் ஒரு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டுருக்கு. இறைவன் அருளால் அது தடுக்கப்பட்டுட்டுது. இனியும் அப்படி ஒரு மக்களுக்கு சேதமோ அல்லது அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு சேதமோ வரக்கூடாதுன்னு நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள்.